சொல்ல மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் அருணாதர் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குடும்பத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கடந்து வரும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாக்கு தத்துவங்கள் கொடுத்து அது நடக்காமல் தவறி போய் இருக்கும் என்று சொல்லி ஒரு மனவேதனையோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய தகப்பன், நீங்கள் ஆராதிக்கக்கூடிய ஜீவனுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் மீண்டும் ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். இழந்து போன காரியங்களை திரும்ப கட்டவும், பலதான இருக்கக்கூடிய ஸ்தலங்களை எழுப்பி கட்டவும், வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையை தொடங்கும்படியாகவும் கர்த்தருடைய அனுகூலமான கரங்கள் இந்த ஆண்டு உங்களை பரிபூர்ணமாக நடத்தும் நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு கிருபை உள்ள ஒரு தேவன். ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 9வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது: நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணி தரையில் விழுவதில்லை. அவர் கட்டளையிடக்கூடிய காரியங்கள், அவர் சொல்லக்கூடிய காரியங்கள், அது ஒன்றுமே என்ன பண்ணாதாங்க, தரையில் விழுந்து போவதில்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவர்களை சரியாக வழி நடத்தினார். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் குடும்பமும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நடந்தோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் தவறவே இல்லை, அது நிறைவேற்றப்பட்டது என்று அவன் தம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த ஆண்டில் நிறைய வாக்கு தத்துவங்களை நீ பெற்று கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு அந்த வாக்கு தத்துவங்கள் ஒன்றும் தவறி போவதில்லை, நிச்சயமாகவே உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி யோசேப்பை கர்த்தர் வாக்கு கொடுத்து ஒரு சொப்பனக்காரனாக வெளிப்படுத்தி கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் 2வது ரதத்தின் மேல் ஏறக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரோ, எப்படி தாவீதுக்கு கர்த்தர் சிங்காசனத்தில் அமர செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரோ, அதே போல அவனுடைய மகனாக சாலமோனை நான் அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதை அனைத்தும் வேதத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கும் எனக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடினால், நாம் அறிந்த தேவன் இன்றைக்கு ஒருவேளை உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வேதனையோடு கூட நீ காணப்படுவாய் என்று சொன்னால், இப்பொழுது இயேசு சாமி சொல்லுகிறார், மீண்டும் ஒரு முறை உனக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த ஆண்டு இந்த மாதத்தில் நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், என் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவது இல்லை என்று சாமி வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறபடினால் இந்த ஆண்டு உங்களுக்கென்று ஒரு வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கென்று ஊழியர் மூலமாக சில வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கும். என் மகனே மகளே, இந்த ஆண்டு நீ அனைத்து நன்மைகளும் சந்தோஷத்தை மகிழ்ச்சி காண்பாய் என்று சொல்லி வாக்குகள் நீங்க பெற்றிருக்கலாம். அந்த வாக்கு தத்துவ வார்த்தைகள் ஒன்றுமே தவறி போகாது. அது நிச்சயமாக அதை நிறைவேற்றப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் ஆணித்தனமாக உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடிய சர்வ வல்லம் உள்ள தேவன். யார் மாறினாலும் மாறலாம், என் தேவன் வாக்கு மாறாதது. ஏன்னா வாக்கு தந்தவர் அவர் என்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னோடு என்னோடு பேசுகிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில அன்பான தேவ பிள்ளைகளே, இத்தனை ஆண்டு காலமாக நான் கர்த்தரை சேவித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைய நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. வேலை உயர்வு வரவில்லை, பொருளாதாரத்தில் மாற்றமல்ல, நடக்கும் சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொன்னாங்க, திருமணம் நடக்கும் என்று சொன்னாங்க, எதுவுமே வாழ்க்கையில நடக்கலை என்று சொல்லி ஒரு இருதயத்தின் பாரத்தோடு கூட நீ இதை பார்த்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு உன் பார்வை கர்த்தர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை மீண்டும் தேவன் உனக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். திருமணம் நடக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீ மறந்திருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த ஜெபமானது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றட்டும். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பொய் உரைகிற மனிதன் அல்ல ஆண்டவரே, நீ சொன்னதை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே.
இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிற அத்தனை வாக்கு தத்துவங்களும் பிள்ளை வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக. எதையெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்களோ அதை அனைத்தும் நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அதற்கு ஊழியக்கார மனதார இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறதை பெற்றுக்கொள்ள, அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.